அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம பார்ட் ஒன்னாக முக்கியமான நிகழ்வுகள் தேர்வு நோக்கத்தில், அதாவது டிஎன்பிசி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், இது போன்ற போட்டித் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் முக்கியமான கேள்விகள் மட்டும் நம்ம 20 கேள்விகள் வந்து பார்க்கலாம். நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை எழுதிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ முதல் கொஸ்டின் பார்க்கலாம். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் எத்தனை வெங்கல பதக்கம் பிரீத்தி பால் வென்றார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வெங்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வாங்கியிருக்காங்க, இன்னொன்று வந்து 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வந்து வெங்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 வெங்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. அது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஒரே போட்டியில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் வீராங்கனை. ரைட்டா? பெண்களில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒரே பாரா ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் வாங்கியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்படி ஒரு பெருமையும் இவங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் 2 வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் ஏஐ தொழில்நுட்பம் ஆய்வகம் அமைக்க எந்த நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டுள்ளதுன்றாங்க. இது வந்து கூகுள் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. கூகுள் நிறுவனம். தேசிய ஊட்டச்சத்து வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. இது செப்டம்பர் முதல் வாரம், அதாவது செப்டம்பர் 1லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் செப்டம்பர் முதல் வாரம் வந்து தேசிய ஊட்டச்சத்து வாரமாக வந்து அனுசரிக்கிறாங்க. 23வது சட்ட ஆணையம் எந்த ஆண்டு வரை அமைக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 22வது சட்ட ஆணையம் வந்து முடிஞ்சிருச்சு ஆகஸ்ட் 20. இப்போ வந்து 23வது சட்ட ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க. இது 2027 வரைக்கும், ஆகஸ்ட் 20 வரைக்கும் வந்து இது இருக்கும். ரைட்டா? ஸோ 2027 ஆகஸ்டோட இறுதி வரைக்குமே இது இருக்கும். ஸோ அதனால் பி ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து சரி. அதாவது 3 ஆண்டுகளுக்கு வந்து அமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் வெள்ளிப்பதக்கம் பெற்ற தமிழ்நாட்டு வீராங்கனை துளசிமதி முருகேசன் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படின்றதால கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குலாம் இந்த மாதிரி கேள்விகளாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? இவர் பேட்மிண்டனில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேட்மிண்டன். ரைட்டா? எந்த விளையாட்டும் தொடர்புடையதுன்றாங்க. பேட்மிண்டனில் தான் இவங்க வெள்ளிப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்க வேண்டியது, இவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். ரைட்டா? சரி. அடுத்தது, அபராஜிதா திட்டம் மசோதா எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதுன்றாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேற்கு வங்கத்தில் ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்தது இல்லையா, அந்த டாக்டரை வந்து பாலியல் துன்புறுத்து பண்ணி கொலை பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த நிகழ்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் துன்புறுத்தல் செய்கிறவங்களை வந்து மரண தண்டனை கொடுக்கும் வகையில் வந்து சட்ட திருத்த மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்க அந்த ஸ்டேட்டில். ரைட்டா? அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் அபராஜிதா திட்டம். ரைட்டா? ஸோ பாலியல் துன்புறுத்தல் செஞ்சாங்க, அது உறுதியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனையே வந்து கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து மேற்கு வங்காளத்தில் நிறைவேற்றிருக்காங்க இந்த டாக்டர் பிரச்சனைக்கு அப்புறம். ரைட்டா? சரி. பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் நிதேஷ்குமார் பெற்ற பதக்கம். இவர் பேட்மிண்டன் பிரிவில் வந்து வாங்கியிருக்காரு. இவர் என்ன பதக்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ரைட்டா? சரி. இவர் நிதேஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்கார். பேட்மிண்டன் பிரிவில் தங்கப்பதக்கம். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு பெற்ற பதக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் கூட இருக்குது, படிச்சிருப்பீங்க. ரைட்டா? இவர் இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து வெங்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு. ரைட்டா? இவருக்கும் ஒரு பெருமை உண்டு. நம்ம இந்தியாவில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வந்து ஒலிம்பிக் போட்டியில் 3 பதக்கங்கள் வந்து வாங்கியிருக்காரு. அந்த பெருமை வந்து இவருக்கு மட்டும்தான் சாரும். மாரியப்பன் தங்கவேலு. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, 2016 தங்கம் வாங்கினார், அது கோல்டு. 2020 அவர் வந்து வெள்ளி வாங்கியிருக்காரு, சில்வர். இப்போ 2024 வெங்கலம் வாங்கியிருக்காரு. ரைட்டா? ஸோ 2014 தங்கம், வெள்ளி, அடுத்தது வெங்கலம். ஸோ 3 பதக்கங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற்றிருக்காரு. ஸோ இதுவும் வந்து ஒரு சாதனை மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். இவர் இப்போ நடந்ததில் வெங்கலம் வந்து வாங்கியிருக்காரு. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் நீளம் தாண்டுதல் பிரிவில் வந்து இந்தியாவை சார்ந்த சரத்குமார் பெற்ற பதக்கம் என்னன்றாங்க. இப்போ மாரியப்பன் தங்கவேலு வந்து வெங்கல பதக்கம் வாங்கினார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி பதக்கம் வந்து வாங்கியிருக்காரு. ரைட்டா? வெள்ளி பதக்கம். பாராலிம்பிக் போட்டியில் தொடர்ச்சியாக 3 முறை பதக்கம் பெற்றவர் யாருன்றாங்க. இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். தொடர்ச்சியாக அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில், அதாவது பாராலிம்பிக் போட்டியில் 3 பதக்கங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து வாங்கியிருக்காரு. தங்கம், வெள்ளி, வெங்கலம். ஓகேங்களா? ரைட். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கம் வென்ற சுமித் தண்டில் எத்தனை மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்தார்ன்றாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இவர் வந்து
இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அல்லாத இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக் நடந்தது இல்லையா? ஸோ அதில் வந்து நீரஜ் சோப்ரா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கம் வந்து வாங்கியிருப்பார். ரைட்டா? தங்கம் வந்து ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. அது பாகிஸ்தான் வீரர் வந்து வாங்கியிருப்பாங்க. பட் இப்போ நடந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் ஈட்டி எறிதல் பிரிவில் நம்ம இந்தியாவை சார்ந்தவர் வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. அது எத்தனை மீட்டர் தூரம் வந்து எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ரைட்டா? சரி, இவர் வந்து 70.59 மீட்டர் 70.59 மீட்டர் தூரம் வந்து எரிந்து தங்க மெடல் வந்து வாங்கியிருக்காரு. மாற்றுத்திறனாளிகள்னா பாராலிம்பிக் போட்டியில். அடுத்தது தேசிய ஆசிரியர் தினம், ஆசிரியர் டீச்சர்ஸ் டே. ஸோ இதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம டீச்சர்ஸ் டே வந்து அனுசரிக்கிறோம் இல்லையா? ரைட்டு. இந்த ஆசிரியர் தினம் அப்படின்றது யாருடைய பிறந்த நாளில் நம்ம கொண்டாடுகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் அடுத்த கேள்வி. ஸோ ஆசிரியர் தினம் அப்படின்றத நம்ம வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்த நாளை தான் நம்ம வந்து ஆசிரியர் தினமாக அனுசரிக்கிறோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்தியாவோட முதல் துணை குடியரசுத் தலைவர். ரைட்டா? முதல் துணை குடியரசுத் தலைவர். ஸோ இவர் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவரோட பிறந்தநாள் தான் நம்ம ஆசிரியர் தினமாக அனுசரிக்கிறோம். அதாவது தேசிய ஆசிரியர் தினம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செப்டம்பர் 5. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். தேசிய வனவிலங்கு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி வந்து தேசிய வனவிலங்கு தினம். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 வந்தது. இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த புலிகள் திட்டம், புலிகள் பாதுகாப்பு திட்டம்னு சொல்லி. அது 1973. அப்புறம் யானைகள் திட்டம் வந்து 1992. ரைட்டா? ஸோ இதெல்லாம் இந்த புலிகள் திட்டம், இந்த வனவிலங்கு திட்ட பாதுகாப்பு சட்டம், இது ரெண்டும் அடிக்கடி வந்து கேட்குறது உண்டு. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய வனவிலங்கு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா அது வந்து செப்டம்பர் 4. பொருணை அருங்காட்சியகம் எங்கே அமைய உள்ளதுன்றாங்க. ரைட்டா? இது வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து அடுத்த ஆண்டு ஏப்ரலில் வந்து அதாவது ஏப்ரல்னா ஃபிக்ஸட் கிடையாது, ஏப்ரலுக்குள்ளே நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பொருணை அருங்காட்சியகம் அப்படின்றது திருநெல்வேலியில் வந்து அமைச்சிட்ருக்காங்க. ரைட்டா? திருநெல்வேலி. ஐநா சர்வதேச பாதுகாப்பு தரச்சான்றிதழ் பெற்ற விழிஞ்சம் துறைமுகம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்றாங்க. இது வந்து கேரளாவில் இருக்குது. ரைட்டா? கேரளா. உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீடு 2024 இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 63வது இடம். 63வது இடத்துல நம்ம இந்தியா இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி, ஆசிய ஒலிம்பிக் கவுன்சில் தலைவராக தேர்வாகியுள்ள முதல் இந்தியர் ரன்தீர் சிங். கேள்விப்பட்டிருப்பீங்க ரன்தீர் சிங்னு சொல்லி. கீழ்கண்ட எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ ரன்தீர் சிங் அப்படின்னா இவர் வந்து முன்னாள் துப்பாக்கி சுடக்கூடிய ஒரு வீரர். ரைட்டா? முன்னாள் துப்பாக்கி சுடுதல் வீரர். ஸோ இவர் தான் வந்து ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலில் தலைவராக தேர்வாகியுள்ள நம்ம முதல் இந்தியர் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா? இவர் வந்து முன்னாள் துப்பாக்கி சுடுதல் வீரர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, சர்வதேச எழுத்தறிவு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, 63வது தேசிய தடகள போட்டியில், இது வந்து பெங்களூரில் நடந்துச்சு. ரைட்டா? தேசிய தடகள போட்டியில் தடை ஓட்டத்தில் 400 மீட்டர் பிரிவில் வந்து 56.2 வினாடிகளை கடந்து பிடி உஷா, கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? இப்போ இது கூட இப்போ ஒலிம்பிக் நடந்தது இல்லையா, அது கூட ஒரு கொஞ்சம் இதாக இருந்தாங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பிடி உஷா கண்டிப்பாக பள்ளி பாடப்புத்தகத்தோடு நம்ம படிச்சிருப்போம். பிடி உஷான்றது 56.2 வினாடிகள் கடந்து 39 ஆண்டு பிடி உஷாவோட சாதனையை வந்து முறியடிச்சிருக்காங்க ஒருத்தர். அது யாருன்னா ஆர் வித்யா. ரைட்டா? இவங்க வந்து கடந்த தூரம் பார்த்தீங்க, அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆர் வித்யா கடந்தது 56.23, பிடி உஷா வந்து 56.80. அப்போ பிடி உஷாவோட சாதனையை இவங்க முறியடிச்சிருக்காங்க இந்த ஆர் வித்யா. அந்தளவுக்கு பெருமைக்குரிய வித்யா வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ அதனால தான் இந்த கொஷின் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆர் வித்யான்றவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஸோ இவங்க பிடி உஷாவோட சாதனையை முறியடிச்சிருக்காங்க. ரைட்டா? ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் தான் பாருங்க, 56. கடைசி கேள்வி, உங்களுக்கான கேள்வி. பாரா ஒலிம்பிக் போட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் வில்வித்தை பிரிவில் வந்து தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சதுன்னா, அவரோட பேர் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய எத்தனாவது இடத்துல வந்து வகித்தது, ஒட்டுமொத்தமாக எத்தனை பதக்கம் வந்து பெற்றது, அதில் தங்கம் எவ்வளோ, வெள்ளி எவ்வளோ, வெண்கலம் எவ்வளோ, ஸோ எத்தனை பதக்கங்கள் வந்து பெற்றிருக்காங்க, அந்த தரவரிசை பட்டியலில் எத்தனாவது இடம் வந்து நம்ம இந்தியா வந்து பெற்றது, இது போன்ற விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.